அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோ தான். அது என்ன வீடியோண்டு நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் முதல் எங்கே போகிறோம்னு சொன்னால், நாச்சுக்கூட சந்தைக்கு போய் இன்றைக்கு நாங்கள் மீன் வாங்க தான் போகிறோம். ஆனால் மீனே விட இன்றைக்கு நாங்கள் மீன்தலை தான் வாங்கணுமென்னு முக்கியமாக போகிறோம். மீன்தலை கிடைச்சா நாங்கள் மீன்தலை வாங்கிட்டு வந்து இன்றைக்கு சூப்பராக வந்து அதெல்லாம் குழம்பு நாங்கள் சமைச்சு அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோடு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதல் முறையாக எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு காணொலியினே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாச்சுக்குள்ள சந்தைக்கு போவோம். அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஒரு நாங்கள் இப்போ நாச்சுக்கூட சந்தைக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விதமான மீன்கள் வந்து இருக்குது. ஆனால் எங்களுக்கு பிடிச்ச மீன் வந்து பேரை தான். இப்போ நான் பேரத்தில் தான் வாங்க போகிறேன். ஓகே, இன்றைக்கி வாங்கி ஒரு சமையல் ஒன்று சமைச்சு பார்க்கணும். இன்றைக்கி பேரை தலையில் மட்டும் சமைக்கணும். ஓகே, பேரை மீன் வந்து வாங்கி நான் இப்போ தலையை மட்டும் வெட்டி கொண்டு போகிறேன். வீட்டை இங்கேயே வெட்டி கொண்டு போகிறது நல்லது. என்னென்னு சொன்னால், வீட்டு இதில் வெட்டக்கூடிய அளவுக்கு கத்திகள் இல்லை. இங்கேயே சின்ன சின்ன பீஸாக அதுக்கு அளவாக வெட்டி கொண்டு போயிட்டால் நல்லது. அதான் இப்போ வாங்கி கொடுத்துருக்கேன்னு வெட்டி கொண்டே போவோம். சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொண்டு போனால் நல்லது. பாருங்க இப்படி வெட்டுற அவர் வெட்டுற கத்தியை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த மீன் வந்து கடைசியாக 3.5 கிலோ 4 கிலோ வரும். தலை மட்டும் 1 கிலோ பார்த்தீங்களா. தலை வாங்கியது. தலையும் இதை வடிவ சின்ன சின்ன துண்டாக ஒட்டி அழுத்தா தான் நல்லது. பார்த்தீங்களா, வடிவெல்லாம் தட்டி எல்லாம் செதிலெல்லாம் தட்டி அவர் வெட்ட போகிறார். பாருங்கள் இப்படி வெட்டுறாருண்டு. அப்படி தான் இப்படி போட்டு வெட்டினா தான் நல்லது. இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டணும். என்ன சொன்னால், வீட்டை கொண்டு போனால் வடியாக வெட்டி எடுக்க இல்லாது. அதுக்கு தான் நான் இங்கேயே வெட்டி கொண்டு போகிறேன். இப்போ வந்து பேரை மீன் தலையெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வீட்டை கொண்டு போவோம். பேரத்தலை கறி தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ நாச்சுக்கூட சந்தைக்கு போய் பேரத்தலை தான் இன்றைக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் பேரத்தலையெல்லாம் கடையில் அங்கேயே விட்டு வெட்டி கொண்டு வந்துட்டோம். என்ன சொன்னால், வீட்டை கொண்டு வந்து வெட்ட இல்லாது. என்ன சொன்னால், வெட்டுறதுக்கு பெரிய கத்தியெல்லாம் வேணும். அங்கே அவ்வளோ பெரிய கத்தியெல்லாம் இல்லை வெட்டுறதுக்கு. அப்போ எல்லாம் வெட்டி கொண்டு வந்தாச்சு. நாங்கள் இப்போ கழுவி எடுக்க போகிறோம். வாங்க பாப்போம் பேரத்தலை எப்படி இருக்குது. ஒரு தலை வந்து 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருந்தது. ஆமாடி. அப்போ மீன் எந்த பெருசாக இருக்குது? பெரிய மீன் இறைச்சி மாதிரி தான் இருக்கேன். ஸோ தலை வேறில் ஒரு டேஸ்ட். அது உடன் தலை அந்த மாதிரி இருக்குது. பாப்போம். ஓ, அதோட சின்ன பேரை மீன் நாங்கள் பொரிக்கிறது வேணும். நாங்கள் இந்த சூகா பேரை இது வந்து சூகா பேரை. இந்த சின்ன இது வந்து பொரிக்க டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது தலையா? மற்றெல்லாம் தலை பார்த்தீங்களா எப்படி உண்டு. இறைச்சி மாதிரியே இருக்கேன். நான் கேட்டு வாங்கினேன். நான் கேட்டேன், இந்த தலையை மட்டும் வெட்டி தருவீங்களோ உண்டு. அப்போ சரின்னு சொல்லி வெட்டி தந்தேன். வெட்டி நாங்கள் நெடுகள் வாங்குறபடியாக வெட்டி தந்தவர். இல்லாட்டி வெட்டி தந்துருக்க மாட்டேன்னு சொன்னால், வேணும் அந்த மீனே வாங்கல வேணும் வேறு. நீங்கள் அழுதா போல தந்துட்டார். அலையில தான் கேட்டேன், அப்படி வெட்டி தருவீங்களோ உண்டு. அப்போ அவன் சொன்னேன். இறைச்சி தானே, இறைச்சி போலயே இருக்கு. அப்படி இறைச்சி மாதிரியே இருக்குது தலை. அதுங்களா அந்த மாதிரி இருக்குண்டாங்க. இந்த கப்போ ஒரு தலைக்கறி. இன்றைக்கி பேரத்தில் நிறைய நாளைக்கு பிறகு நான் பேரத்தில் வாங்கியிருக்கிறேன். ஓகே, இப்போ கழுவுங்க. இப்போ இந்த வடிவாக கழுவி எடுத்தா சரி. இதில் பெருசாக அழுக்குகள் ஒன்று வராது. ஒரு மொக்கு பொடி இருக்குண்ணா தலையில வந்து எல்லாருக்குமே வந்து தலைக்கறின்னா சரியான விருப்பம். சும்மாவே ரூவி வந்து தலை சும்மா மீன் வண்டி நாங்கள் சும்மா நோம்பலா வண்டி சமைச்சாலே ரூவிக்கு வந்து தலை தான் பிடிக்கும் விருப்பம். இன்றைக்கு தனியாக தலையை வண்டி கொண்டு வந்துட்டு ஓகே வடிவா கழுவி விடுங்கோ. இல்லை கழுவில்லை எல்லாம் வட்டியாக. எனக்கும் தலை என்ன சரியான விருப்பம் தெரியுமா? எல்லாருக்குமே வீட்டை தலையண்டா நல்ல விருப்பம். ஒரு விட எல்லாருக்குமே தலை விருப்பம். இது பல்லு தலைக்கு சண்டை. இது பெரிய தலை.
அது இதில் செதில் ஒன்றும் இல்லை தானே, பேர மீனில் வந்து செதில் இருக்காது எப்போவுமே. இருந்தாலும் அந்த குட்டி குட்டி செதில்லாம் முதல்ல வலிச்சிட்டேன். இதான் மீனுண்ட கான் தலை குட்டியோ கான் அப்படி முழுசாக இருக்கு. முடி இப்படியே போட்டு ஒரு சூப்பராக நல்ல புளியெல்லாம் விட்டு சூப்பராக குழம்பு கொழுப்பு மீன். கொழுப்பு மீன் முள்ள தண்ணி கொழுப்பாக தான் கிடக்கு. ஓகே, இப்போ கழுவியாச்சு. கழுவியாச்சுன்னு வட்டிக்கு வந்தபடியா ஈஸி. ஏன்னு சொன்னால் இது வீட்டை வச்சு வட்டே இல்லாது. ஓகே, பேர மீன் தலை வந்து கழுவி எடுத்தாச்சு. நீ சமைக்கிறான் வேலை நீ இப்படியே கொண்டே வச்சுட்டு உப்பு புள்ளி தூள்லாம் போட்டு சூப்பராக இன்றைக்கு மீன் தலையில் ஒரு குழம்பு செமையாக இருக்கும். இன்றைக்கு ஒரு புடி ஒன்று இருக்குது. இது வந்து குட்டி பேர மீன். நாங்கள் வந்து இங்கே வந்து சூகா பேர இருந்தால் சொல்கிறது. இது வந்து பொரிக்க டேஸ்ட்டாக இருக்கும். சொதி பொரிக்கன்னா வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயே ஒரு அரை கிலோ மீன் மேன் வந்து நாங்கள் பொரிக்கன்னு சொன்னால் தலை தானே, இப்போ பொரிக்க இல்லாது. பொரியலும் வேணும் எங்களுக்கு. என்ன பொரிச்சிருந்தா தான் சாப்பிட்லாம். எல்லாரும் யோசிப்பீங்க ரூபியில் குரால் வந்து வித்தியாசமாக இருக்குது. தடிமேன் என்னென்னா இங்கே வந்து சரியான பனி. முடிய உடனே காலமாக பார்க்க உடம்பேக்கில் ஏதோ மழை பெய்கிற மாதிரி தான் இந்த வெயிலும் கூட. பனியும் தான் வெயில். பனி வெயிலுக்கு வந்து பக்கம் தடிமன் போடும். அதோட தென்னை ஓலையால் இந்த மழை தூறல் இந்த தண்ணி சிந்துற மாதிரி இப்படி உடனே காலம் உடம்பேக்கில் சிந்துன்னு என்ன ஏன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் இந்த காட்டு பிரதேசம் தானே நாங்கள் இருக்கிற இடம். சுவா பேர மீனும் துப்புரவாகியாச்சு. கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. எங்களே பொரிச்சு சொதி வைப்பேன். பொரிக்கவும் சொதி வைக்கவும் என்ன. ஓகே ஓகே, நாங்கள் இப்போ பேர தலையில் வந்து சூப்பராக வந்து ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். தூள், உப்பு, கறிவேப்பிலை, மற்றது வெங்காயம், தேங்காய் பால், புளி எல்லாமே எடுத்து வந்து வச்சா. சரி, நாங்கள் சமைக்கிறதா வேலை. முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மீன் தலைக்குள்ளே வெங்காயத்தை முதல் வெட்டி போடுவோம். பார்த்தீங்களா மீன் தலை, அதுவும் பேர மீன் தலை எப்படி இருக்கு. உலகம் 1 கிலோ தலை, 1 கிலோ தலை அப்படியே போட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். சொன்னால் இதில் எடுத்து ஒன்றும் செய்யலாம், பொரிக்க ஒன்றுமே இல்லாத. அதுக்காண்டி இப்படியே போட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் வெங்காயம் வெட்டி போட போகிறோம். இன்றைக்கி பேர மீன் தலையில் ஒரு சமையல், அதோட இன்றைக்கி ஒரு சும்மா வேட்டை இருக்குது. நான் இந்த பேர மீன் தலை இப்படி தலை குழம்பு வச்சு 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து கிடைக்கிறதா அருமை. இந்த பெரிய மீன்கள் வாரது ஓரளவு சின்ன மீன் தான் இங்கே எல்லாத்தையும் முழுசாக வாங்க சொல்லுவினா. அப்படி 3 கிலோ மீன் சொன்னால் அப்படியே வாங்க சொல்லினோம். அப்படியே வாங்கி சாப்பிடலான்றதுக்காண்டி நாங்கள் வாங்குறதில்ல. இன்றைக்கு வந்து நாங்கள் கேட்டேன் இந்த தலையை வெட்டி தாங்கன்னு ஒரு மாதிரி அந்த அண்ணா தலையை மட்டும் வெட்டி தந்துட்டார். நெடுகாலம் வாங்குறபடியாக அந்த அண்ணன் வெட்டி தந்தேன் என்ன மீன். நாங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் நான் வெட்டி போடுறேன். அதுதான் டேஸ்ட்டாக இருக்குது மீன் குழம்புக்கு. சின்ன வெங்காயம் மட்டும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த பெரிய வெங்காயத்துலேயும் கொஞ்சம் குட்டி வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வச்சு போட்டுருவோம். இது வந்து சின்ன வெங்காயம். அதோட வந்து கறிவேப்பிலையும் கொஞ்சம் கூட தான் போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கு. அதோட இல்லையான்ற தொல்லை தாங்கினாங்க இருக்கு. அதோட தேவையான அளவு மிளகாய்த்தூள், மற்றது கல் உப்பு தேவையான அளவு. அங்கிட்டு பெரிய ஒரு கல் உப்பை வச்சுருக்காங்க, கற்கண்டு மாதிரி பெரிய கற்கண்டு. சரி, நாட்டில் உப்பும் இருக்காதான், ஏற்றுமதி செய்கிறாங்கண்ணா உப்பு. ஏன்னா உப்புக்கும் தட்டுப்பாடு வேறு நம்ம நாட்டில். இது வந்து தேங்காய் பால். இது வந்து 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் கலந்தது தேங்காய் பால். இது வந்து புளி வந்து நான் பால்லையே கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு இதை அந்த கரைச்சட்டியை தூக்கி
அடுப்பில் வச்சுட்டு புளியை விடுவோம். ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு மூட்டியாச்சு. இப்போ சட்டியை தூக்கி அடுப்பில் வைப்போம். பெரிய ஒரு சட்டியில் தான் இன்றைக்கு வெள்ளைக்கறி சமைக்கிறேன். அப்போ தான் அவியும் பண்ணுறதுக்காண்டி தான் பெரிய சட்டி. அதுவும் புது சட்டி என்ன? புது சட்டியில் ஏற்கனவே சமைச்சேன். நாங்கள் இறைச்சி கறி சமைச்சேன். அன்றைக்கு ரூபியா பிறந்த நாளுக்கு சமைச்சேன். பிறந்த நாளுக்கு இல்லை, அதுக்கு ஒரு முதல் நாங்கள் நாட்டுக்கோள் சமைச்சு காட்டினாங்க இந்த சட்டியில். குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு வரத்தான் புளி விட போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கா கலந்து விடுவோம். நல்ல வாசம் இருக்கு. நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் புளி விடுவோம். புளி வந்து தேங்காய் பாலில் தான் நான் கரைச்சிருக்கிறேன். சொன்னால் மீன் குழம்புக்கு வந்து புளி தான் முக்கியம். புளி இல்லாட்டிக்கு சாப்பிடவே இல்லாது மீன் குழம்பு. சுவை இருக்காது. சுவை இருக்காது. புளியும் உப்பும் மீன் குழம்புக்கு முக்கியம். இப்போ வந்து புளியும் வந்து சரியான விலை. ஏன்னு சொன்னால் இப்போ மழை காலம் தானே, இனிதான் புளி இப்போ தான் புளி எங்கே காய்க்குது போல இருக்கு மரங்களில். 1500 ரூபா கிலோ புளி. தை மாசில புளி கொஞ்சம் மேலியும். இப்போ 1500 ரூபா போகுது கிலோ. கரைச்ச புளியை விடுவோம் மீன் குழம்புக்கு. இது வந்து கருத்த புளி. அதான் கருப்பா இருக்கு. நம்ம புளி தட்டுப்பாடு தானே, கலந்து விட்டாச்சு. என்னமோ அவியணுமோ என்னமா கொதிக்கணும். இப்போதான் மீன் குழம்பு கொதிக்குது. மீன் அவியணும். அவ்வளோ வேலை இருக்கு. பத்தோணும். கொதிக்க புளியை விட்டா தான் மீனோட வந்து இந்த புளியெல்லாம் சேரக வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. என்ன சொல்லுது காரி? அது சூப்பரா நல்ல வாசமா இருக்கேன். அந்த மாதிரி இருக்கு. இந்த அப்படியே சுட சுட விட்டு சாப்பிட்டால் அந்த மாதிரி இருக்கு. தொட தொட தான் சாப்பிடணும். அப்பதான் டேஸ்டா இருக்கு. அதோட இன்றைக்கு சாப்பிடுவோம். மழக்குணமா இருக்குது. மழை வரக்கூடாது சமைக்க மாட்டோம். அதுக்கான நாளை பூரா மழக்கணும். நத்தா இருக்கு தான் மழை பெய்ய பண்ணுவாங்க. நத்தா இருக்கு மழை பெய்யல. இன்றைக்கு பெய்ய போகுது வரைக்கும் மழை. அது வித்தியாசமா இருக்கு இந்த கிளைமேட். ஓகே, கறி வந்து அப்படி தக்க 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 தக்கன்னு கொதிக்குது. பாருங்க கறி அப்படியே மீன் தலை அப்படியே மண்டையில் அப்படியே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மீன் தலை கறியோட சாப்பிட அந்த மாதிரி இருக்கு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சு புளி உப்பெல்லாம் எல்லாம் இறங்கி இருக்கு மீனுக்குள்ள. நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால் உள்ளியும் மிளகு மிடிச்சு போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் குழம்பு வத்தோன்னா உள்ளி மிளகையை மிடிச்சு நாங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வத்த விடுவோம். சரியா? இது வந்து இப்போ இந்த உரலுக்குள்ள உள்ளியும் மிளகும் போட்டு வச்சுக்கேன். இதை நல்லா இடிக்க போகிறோம். தோலோடு தான் உள்ளி இடிக்கணும். இடிச்சு போட்டால் தான் டேஸ்ட். கறி நல்ல வாசமாக இருக்கும். மீன் குழம்புக்கு உள்ளி போட்டால் தான் அந்த கறியின் சுவையே வரும். இப்போ இடிச்சா உள்ளியும் மிளகும் இப்போ மீன் குழம்புக்கு போடுவோம். போட்டு என்ன கொஞ்சம் வத்தோணும். மீன் சொன்னால் தண்ணியால் இருக்குது. கொஞ்சம் வத்தோணும். வத்தினா தான் டேஸ்ட்டாக இருக்குது மீன் குழம்பு. கொஞ்சம் வத்தட்டு. ஓகே, இப்போ வந்து சூப்பராக வந்து எங்களோட பேர மீன் தலை குழம்பு வந்து ரெடி. பாருங்க அப்படி இருக்காண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது. தக்க தக்க தக்கண்டு நல்ல வாசமாகவும் இருக்கு. அப்படி இருக்கலாம் வாசம் நல்ல வாசமாக இருக்குது. இல்லை தலை பீஸோளம் கண் மூக்கு வா எல்லாம் இருக்குது.
இன்றைக்கு ஒரு புடி ஒன்று இருக்கவ சுட சுட விட்டு சுட சுட சாப்பிட போகிறோம். அது இன்றைக்கு புழுங்கரிசி சோறு. புழுங்கரிசி சோறுண்டா குத்தரிசி புழுங்கரிசி சோறுன்னு சொல்கிறா, எல்லாரும் குத்தரிசி சோறுண்டா தான் குத்தரிசி தெரியும். சோறு குத்தரிசி சோறும் பாறை மீன் தலை குழம்பு குழம்பு எப்படி இருக்க போகுது இப்போ சாப்பிட போகிறோம். நாங்கள் இறக்குவோமா இப்போ குழம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். பேருந்து மண் சட்டி எல்லாம் பக்கம் அந்த சூட்டுலேயே வத்திடும் குழம்பு. அதுக்காக நாங்கள் பக்கம் இறக்குவோம். மண் சட்டி சரியான சூடாக இருக்கும், பார்த்து தான் இறக்குவோம் பக்கம். ஓகே கறி வந்து முடிஞ்சது. பாறை மீன் மண் சட்டியில ஒரு தன்மை இதுதான். இறக்கி வச்சாலும் கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சு கொண்டே இருக்கும் குழம்பு. கொதிச்சு கொண்டே இருக்கு குழம்பு. நாங்கள் சாப்பிட போறோம். நாங்கள் சாப்பிட போறோம். எப்படி இருக்கு? ஓ தலையில நல்லா அவிஞ்சு எப்படி இருக்கு? இல்ல வேற லெவல்ல இருக்கு. மூடிட்டு சோறை போட்டு வந்து சாப்பிடுவோம். ஓகே சாப்பிடுவோம். சோறெல்லாம் போட்டு வந்து வச்சுருக்கேன். அதோட மீன் பொரியல். இன்றைக்கு வந்து வேறு எந்த கறியுமே சமைக்கலை. இந்த மீன் தலைக்கறியும் இந்த மீன் பொரியல் மட்டும்தான். ஆவி பறக்க சுட சுட தலைக்கறி எப்படி இருக்குண்ணா? தலை சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் இருக்கும். புழுங்கரிசி சோறும் என்ன தலைக்கறியும் டேஸ்ட்டாக தான் இருக்க போகுது. அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இன்றைக்கு ஒரு புடி ஒன்று இருக்குது. ஒரு புடி நீங்களும் போட்டுட்டீங்களோ? ஓ போட்டாச்சு. பார்த்தீங்களா ஒரு ஊதியம் வந்து சாப்பாடு போட்டா இது வந்து கண் கண் 2 கண். இந்த கண் திருப்பாங்க. இது ரெண்டும் பெரிய கண். மீனின் கண் கண்ணும் போட்டு ரூவி வந்து இப்படி தலையை எடுத்து போட்டுருக்க பாருங்க. ரூவிக்கு தான் தெரியான விருப்பம் தலை மீன் தலையண்டா காணும். ஓகே இப்போ நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். என்ன ரூவி? நிறைய நாளை இப்போ குத்தரிசி சோறு. குத்தரிசி சோறு ஏன்னு சொன்னால் இப்போ மழை தானே. இப்போ நெல் வந்து அவிக்கலை வீட்டை. இது வந்து கடையில் வாங்கின அரிசி தான். ஓகே நாங்கள் தை மாதத்தில் தான் நெல் அவிக்கிறோம். நாங்கள் அதுவும் ஒரு வீடியோ போடுறோம். நிறைய பேருக்கு தெரியாது நான் இந்த குத்தரிசி இந்த அரிசி என்னென்னு செய்கிறேன்னு சொல்லியே தெரியாது. நான் அவிச்செடுக்கிறேன் அதை நாங்கள் ஒரு நாளைக்கு தை மாதத்தில் தான் அந்த வீடியோ போடுறோம். என்ன சொன்னால் இப்போ மழை காலம் பண்ணபடியாக அது செய்ய இல்லாத நாங்கள் தை மாதத்தில் அந்த வீடியோ போடுவோம். ஓகே இப்போ நாங்கள் இப்போ சாப்பிடுவோம். அதுவும் சுட சுட சோறு சுட சுட கறி மீன் பொரியல் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்க போகுது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஓகே ஓகே அப்படி இருக்கு. அந்த வேறு லெவலில் இருக்குது. அவன் ரூபி பார்ப்போம் அப்படி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி. ஆனால் என்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த தலைக்கறி கொடுக்கல. அதுன்னு சொன்னால் முள்ளு தானே. நீங்கள் அப்போ உங்களுக்கு விருப்பம் சாப்பிடுங்க. எனக்கு வந்து பேச எனக்கு கூட தலையும் கான். அப்பா சூடு சோறும் சூடு. அப்படி வேறு லெவல் அந்த மாதிரி மீனின் கண் பெரிய கண். அதோட சரியான சூடு கரையும் சூடு சோறும் சூடு. சமைச்சது இப்போத்தான் மாதிரி சமைச்சது. சமைச்ச உடனே சாப்பிடுவோம் தூரத்தூட. அப்போ தான் நல்லா இருக்குமே. நேரமாக அந்த 2 மணி ஆச்சு. இன்னைக்கு கனக்கறி இல்லை தானே. தலைக்கறியும் சோறும் இந்த பொரியல் அவசரத்துக்கு சாப்பிடக்கூடாது. பசிக்கு சாப்பிடணும். பசிக்கு தான் சாப்பிட்றோம். பசி இல்லாமல் யாரும் சாப்பிடுவீங்க? பசி இருந்தாலும் பொறுமையாக சாப்பிடுவோம். பொறுமையாக சாப்பிடல. அது என்னன்னா தலையண்டா தலைக்கறிண்டா இப்போ தலை சாப்பிடலாம்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தது. இப்போ பொறுமையாக இருந்து சாப்பிடுங்கண்டா இப்படி சாப்பிடுறது. நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் உறவாடு. ஆனால் கரையும் வந்து ரூவி வேறு லெவலில் சமைச்சிருக்குங்க. அந்த மாதிரி இருக்குது. தலைக்கறின்னு ஒன்று நல்ல வழியாக சமைச்சிருக்குங்க. ஏன்னா உப்பு புளி எல்லாம் அந்த மாதிரி காணும், வடிவாக காணும். நல்லா இருக்குது. வேறு லெவலில் வந்து ரூவி இன்றைக்கு சமைச்சிருக்கிறான்.
அப்படி எல்லாம் தலைக்கறி வந்து எடுத்தது அப்புறம் வேறுங்க. ஓகே, இதோட நாங்கள் இந்த காணொலியை முடித்து கொள்வோமே. ஓகே, உங்களுக்கும் இப்படி தலை இது பேர மீன் தலை ஒன்று இல்லை, இந்த மீன் தலையுமே சூப்பராக சமைக்கலாம். இதோட விள மீன் தலையெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்லேயே இருக்குது. இந்த பேர மீனையும் விட விள மீன் தலை தான் டேஸ்ட். மீன் தலை கறி என்றாலே எல்லாருக்குமே பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த மீன் தலை கறி பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். பாய்.